ஹாய், இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது என்னன்னா ஷுட்டுக்கும் ஷுட் நாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஷுட்டு வந்து ஒரு செயலை நம்ம செய்ய வேண்டும்னு சொல்லும்போது ஷுட் யூஸ் பண்ணி நம்ம பேசணும் இங்கிலீஷில். அதே ஷுட் நாட் வந்து ஒரு செயலை நம்ம பண்ணக்கூடாது, அப்போ ஷுட் நாட் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம். மஸ்ட்னா கட்டாயமாக அந்த செயலை செய்ய வேண்டும். ஷுட்னா சாதாரணமாக சொல்கிறாங்க இந்த செயலை செய்யணும்னு சொல்லும்போது ஷுட்டு யூஸ் பண்ணி நீ பேசலாம். இங்கே வந்து ஃபியூ சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இங்கே எக்ஸாம்பிளாக நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் இது மாதிரி செயல் நடக்கும். அப்போ இங்கிலீஷில் இது மாதிரி எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த ஷுட் நாட் யூஸ் பண்ணி. அதே நம்ம இப்போலாம் நிறைய பேர் அது சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் தான் இருக்கும். அப்போ நம்ம குழந்தைங்க வந்து செவுத்தில் எழுதுவாங்க. செவுத்துலலாம் எழுதாத கண்ணுன்னு சொல்லுவோம் தான். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு பார்க்கலாம் வாங்க. நீ இதை நோட்டில் எழுத வேண்டும். யூ ஷுட் ரைட் இட் இன் யுவர் நோட் புக். நீ செவுத்தில் எழுதக்கூடாது. யூ ஷுட் நாட் ரைட் ஆன் த வால். ஷுட்னா அந்த செயலை செய்ய வேண்டும், ஷுட் நாட்னா அந்த செயலை செய்யக்கூடாது. இது மாதிரி இங்கிலீஷில் வேறு வேறு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேசி பழகுங்க. பாய்.